ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் குக்கரி. இன்றைக்கி சூப்பரான மட்டன் பிரியாணியும் மட்டன் கோலா உருண்டையும் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் மசாலாஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு பிரிஞ்சி இலை, 4 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு பட்டை, சின்ன சைஸ் அன்னாசி முக்கு, 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் வர மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன சைஸில் 4-5 லவங்கம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மல்லி வறுபட ரொம்ப டைம் ஆகும். அதனால் மல்லியை ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வறுத்துட்ருக்கேன். இந்த டைப்பில் நீங்கள் வறுத்து செய்யும்போது 2 டைம் பிரியாணி மசாலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சாதம் அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 1/2 கிலோ அரிசிக்கு நான் சொல்கிற அளவு. ஸோ 1 by 1 எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மேக்ஸிமம் 10 days அந்தளவுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 month அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டேன். மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ட்ரையான பவுடரை எடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ குக்கரில் மட்டன் 1/2 கிலோ வாங்கியிருக்கு. 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் போட்டிங்க அப்படின்னா தான் ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் நல்லா மஞ்சத்தூள் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு சின்ன ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில், நீங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 4-5 விசில் வந்தாச்சு. இப்போது மட்டன் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப சூப்பராக குழைவாக வந்திருக்கு. இப்போது குக்கர்லேயே நம்ம தாளிப்பு செஞ்சுக்கலாம். பிரியாணிக்கு நல்ல ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அளவு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னாலும் உடனே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கட்டு புதினாவில் பாதி இதோடு ஆட் பண்ணியிருக்கேன். புதினா நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பிரியாணி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி விட்டு தயிர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும். தயிரில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி நல்லா உதிரியாகவும் கிடைக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண அந்த 1 டம்ளர் தண்ணியும் ப்ளஸ் மட்டனையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் சீரக சம்பா ரைஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் 1 டம்ளர். அரிசி ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக கிளறி விடுங்க. அரிசியில் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக கழுவி காய வச்சு எடுத்துருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி கழுவும் போது அதில் இருக்க தண்ணியை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடாதீங்க, பிரியாணி குழஞ்சிரும். இப்போ லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 3 விசில் விட்டதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான சீரக சம்பா ரைஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செய்யும்போது அடிப்பிடிக்காது. நீங்கள் கிளறும் போது ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவு நெய் விட்டுக்கோங்க. இப்போ மீதம் இருக்கிற புதினாவையும் மல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா மல்லி எந்தளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம மட்டன் கோலா உருண்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு தவாவில் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். ஏன்னா கோலா உருண்டையில் பட்டையோட ஸ்மெல் நிறைய வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ ஒரு சின்ன சைஸ் அளவு தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போதே மட்டனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து நல்லா பொடியாக குட்டி குட்டியாக வெட்டி வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த கோலா உருண்டை செய்யும்போது மட்டன் வந்து நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ண தேவை கிடையாது. இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு டம்ளர் தண்ணி விட்டு லிட் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் மட்டன் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நல்லா அதோட ஆட் பண்ண தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் மட்டும் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு, நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், நீங்கள் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மட்டனை ஆற வச்சிடலாம். மட்டன் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட தேவையில்லை, மட்டன்லேயே இருக்கிற தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கோலா உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம். இப்போது நல்லா ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மட்டன் கோலா உருண்டையும் மட்டன் பிரியாணியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. எல்லாத்துக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சேஃப்டியாக வீட்டில் இருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.